அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவில் இந்த கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு சொகுசு பங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களா வந்து தயாரிக்க முடியுமா, அப்படி தயாரித்தா அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா 20 அடி கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு 6க்கு மேலே பயன்படுத்தி இருக்குது. 40 அடி கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு 3க்கு மேலே பயன்படுத்தி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டெய்னர் செட்டப்பை, இது மாதிரி இருக்கிற ஒரு கண்டெய்னர் டிசைனை உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அந்த கண்டெய்னரில் என்னென்ன விதமான பயன்பாடுகள் பயன்படுத்த போகிறாங்க, அதாவது எந்தெந்த விதமான யூஸுக்கு. இப்போது இல்லை எனக்கு இந்த கண்டெய்னரில் வந்து கீழே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஜிம்மு, ஒரு லிவிங் ஹாலு, அது இல்லாமல் சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தனி ஹாலு, எம்டி ஹாலு, கிட்ஸ் ரூமு, இப்படி பலதரப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சொகுசு பங்களா பண்ணும் பொழுது பலதரப்பட்ட ரூம்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ரூம்கள் எங்கெங்கே வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்கெட்சு, நமக்கு யார் பண்ணுறோமோ அவங்களோட ஐடியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக ஒரு ஆர்கிடெக்ட்கிட்டையோ இல்லை ஒரு டிராஃப்ட்மேன்கிட்டையோ வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களோட டிசைனை சொன்னீங்க அப்படின்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு தகுந்தபடி டிராயிங் போட்டு தருவாங்க. நீங்கள் ஒரு டிராயிங்கை கன்ஃபார்மாக ஒரு பக்காவான ஒரு டிராயிங் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட போகிறது நல்லது. ஏன் இதை நான் வந்து தனியாக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட எந்த ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொகுசு பங்களா பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சாதாரண ஒரு கால்குலேஷன், ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு ஹோம் கன்வர்ஷன் பண்ணுறது ஒரு மொத்தமாக ஒரு 4 லட்ச ரூபா வருதுன்னா மொத்தம் ஒரு 10 கண்டெய்னர் சேர்த்து 40 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு டிசைன் பக்காவாக, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான கண்டெய்னர் ஹோம் பண்ணும்பொழுது, ஒரு சொகுசு பங்களா பண்ணும்பொழுது உங்களோட ஆல்ரெடி ஒரு டிசைன் வச்சுருப்பீங்க. அந்த டிசைனை நீங்கள் ஒரு ப்ராப்பரான டிராயிங்கோடு கொண்டு போனீங்க அப்படின்னிங்கன்னா அவங்க அதிலிருந்து ஸ்ட்ரக்சரெலாம் வந்து இங்கெங்கெல்லாம் வந்து மெம்பர் கொடுக்கணும், இந்த கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னருக்கும் வந்து லோட் மெம்பர் கொடுக்கணும், உள்ள இவ்வளோ ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இருக்குது, இவ்வளோ விண்டோ கட் அவுட் பண்ணணும், இவ்வளோ டோர் எடுக்கணும் அப்படின்ட்டு உள்ள இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக இந்த டிராயிங் போட்டு கொண்டு போகிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னம்னா, நீங்கள் இந்த கண்டெய்னர் நீங்கள் உங்களோட டிசைனுக்காக தான் வந்து மேனுஃபேக்சரர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்களோட டிசைனை மட்டும் நீங்கள் ஒரு சும்மா ஞாபகம் வச்சுட்டு போய் மேனுஃபேக்சரை சொன்னீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டிசைனை போட்டு தருவாங்க. ஸோ ரெண்டும் வந்து மீட் ஆகும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்காது. அதனால தான் வந்து தனியாக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரியான கண்டெய்னர்கள் பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளவு நாள் ஆகும், ஒரு மிகப்பெரிய சொகுசு பங்களா பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 15 to 20 நாளில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களாவை தாராளமாக பண்ண முடியும். உள்ள இன்டீரியர் ஃபர்னிச்சர் இல்லாமல், இந்த ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லாமல் உள்ளே வந்து இப்போ கிச்சனுக்கான ஸ்லாபு, கிச்சனுக்கான கீழே கட் அவுட்டு, விண்டோ, இந்த மாதிரி மொத்தம் உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி, ஃப்ளோர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி, உள்ளே வந்து இன்சுலேஷன் ஃபினிஷ் பண்ணி, ரூஃபு பெயிண்டிங், இன்டீரியர் பெயிண்டிங், எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, உள்ளே இருக்கிற மற்ற ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 20 நாட்கள் ஆகும். இப்போது இந்த மாதிரி கண்டெய்னரை ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பண்ணுறோம். அதோட லோடு கெப்பாசிட்டி எல்லாமே தாங்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தாங்கும். ஏன்னா ஒரு 20 அடி கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டாக்கிங் ஹைட்டில் வைக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 லட்சம் கிலோ அளவுக்கு பொருட்களை வந்து மேலே வச்சாலும் கண்டெய்னர் வந்து உருக்குலையாத வண்ணம் தான் வந்து கண்டெய்னர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் சொகுசு பங்களா பண்ணுறது தாராளமாக சாத்தியமான ஒரு விஷயந்தான். இப்போது இந்த கண்டெய்னர் ஹோமை இந்த மாதிரி சொகுசு பங்களா பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, அப்புறம் வெல்டிங் ஒர்க்கு. இது எல்லாமே வந்து நான் ஏன் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்கிறேன்னா, இது எல்லாமே வந்து இப்போது நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்க, ஒரு மேனுஃபேக்சரை செஞ்சு தராங்க அப்படின்னாங்கன்னா
அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபுல்லாக ஒப்படைச்சிடுவீங்க. பட் ஆனால் அவங்க ப்ராடக்ட்டை செஞ்சு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த கண்டெய்னரோட இந்த மாதிரி சொகுசு பங்களா பண்ணுறதுல ஃபேப்ரிகேஷனு, அதோட வெல்டிங்கு, அதோட அவுட்புட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்கள் வந்து பண்ணுறதுக்கு தோராயமாக எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கண்டெய்னரோட ரேட்டு கம்மியாக இருக்கும் பொழுது, அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் கண்டெய்னரோட ரேட்டு, சேல் கண்டெய்னரோட ரேட்டு கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் கண்டெய்னரை வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னிங்கன்னா, இப்போது ஏ அப்படிங்கிறவர் செய்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு 10 கண்டெய்னர் இருக்குது. நீங்கள் 10 கண்டெய்னரை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது, நீங்கள் அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிகேஷன் காஸ்ட்டு, நீங்கள் வெளியே மேனுஃபேக்சரர் புது ப்ராடக்ட் சொல்லி நீங்கள் வாங்குறதுக்கும், நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னரை ஓனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு கண்டெய்னர் கிடைக்கலனாலும், நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து டோட்டலாக கண்டெய்னரோட ரேட்டு கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரை அப்ரோச் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணுங்கள், அவங்க ஒர்க் பண்ணி தரட்டும். அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ரேட்டில் வந்து தாராளமாக பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர் ஹோமில் சொகுசு பங்களா மட்டும்தான் பண்ண முடியுமா, மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் கண்டெய்னர் டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.